மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி தேர்கட்டும் பணி நிறைவடைந்துள்ளது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் செல்வகுமார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேர்கட்டும் பணி தற்போது நிறைவடைந்திருக்கிறது. என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த தேரை பத்தி விளக்கமா சொல்லுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய இந்த சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதற்கு முன்னதாக முகூர்த்தக்கால் என்று சொல்லக்கூடிய முகூர்த்தக்கால் மதுரை கீழமாசி வீதி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்கட்டும் இடத்திலிருந்து அந்த பணிகள் துவக்கி வைக்கப்பட்டன. அதன் பின்பு 2 தேர்கள் சித்திரை திருவிழாவை பொறுத்தளவில் மீனாட்சி அம்மனுக்கு ஒரு தேரும் சுந்தரேஸ்வரருக்கு ஒரு தேரும் என 2 தேர்கள் உண்டு. 2 தேர்களும் சுமார் ஒரு 45, ஒரு தேர் 57 அடி, சுவாமி தேர் 57 அடியிலும், மீனாட்சி அம்மன் வரக்கூடிய அந்த தேர் என்பது 45 அடியிலும் இந்த தேர்கள் உண்டு. இந்த தேர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த திருவிழா முடிந்த பின்பு அந்த கீழமாசி வீதியில் இருக்கக்கூடிய அந்த தேர்முட்டி பகுதியில் நிறுத்தி வைக்கப்படும். அதே போல இந்த ஆண்டு இதற்கான பணிகள் நடைபெற்று தற்போது முழுமையாக நிறைவடைந்து 2 தேர்களும் பிரம்மாண்டமாக நிறுத்தி வைக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. வருகின்ற 22ஆம் தேதி இந்த தேரோட்டம், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேரோட்டம் மாசி வீதிகளில் நடைபெறும். முன்னதாக நேற்று பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் திக்விஜயம் நிகழ்வு நடைபெறும். நாளை முக்கிய நிகழ்வாக, அதாவது இந்த சித்திரை திருவிழா முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் காலை 8:15 மணிக்கு பின்பாக துவங்கி 9 மணிக்கு நிறைவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மீனாட்சி அம்மன் கோயில் வருவதற்காக ஏற்கனவே ஆன்லைன் மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த டிக்கெட் ஆன்லைனில் கிடைக்காதவர்கள் அந்த வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை மீனாட்சி அம்மன் கோயில் நிர்வாகம் செய்திருக்கிறது. அதே போன்று கோடை காலமாக இருப்பதால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த ஷெட்டுகள் அமைக்கின்ற பணிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட போலீசார் முழுமையான ஒரு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருவிழாவின் தொடக்கமாக தொடர்ந்து இந்த திருவிழாக்கள் நடைபெற்று நிறைவு வருகின்ற நிலையில் அழகர் கோயிலுடைய திருவிழாவும் தொடர்ந்து நடைபெறும். அந்த அழகர் கோயில் முக்கிய திருவிழாவான 23ஆம் தேதி கள்ளழகர் வையாற்றில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறும். எனவே சித்திரை திருவிழாவிற்காக மதுரை நகரமே தற்போது விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. தொடர்ந்து மக்கள் வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி மாவட்டங்களிலிருந்து மதுரைக்கு வந்த வண்ணமே இருக்கிறார்கள். செல்வகுமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.